வணக்கம் விஷயம் நண்பர்களே. இப்போ நம்ம நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க கதிரம்பட்டின்ற ஊருக்கு வந்திருக்கோம். அண்ணன் நம்ம கிட்ட எல்லோ பால் என்ற வெரைட்டி எடுத்துட்டு வந்து நட்டுருக்காரு. இது வந்துட்டு இப்போ 3வது பெட்ல, ஃபர்ஸ்ட் பெட் செகண்ட் பெட்ல 3வது பெட்ல நடவு போட்டிருக்காரு. ஈல்டு எப்படி எடுத்திருக்காரு, செடி எப்படி ஹைட் வந்திருக்கு எல்லாமே பாருங்க. அண்ணன் இதை பத்தி கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுப்பாரு, பேசுங்க. இது வந்து இப்போ அதான் வந்து முன்ன 2 வாட்டி தக்காளி நெட்டு 3வது பெட்டு 2 வாட்டி தக்காளி எடுத்துட்டு இது 3வது நெட்டுங்கிறேன். நெட்டாலையும் ஓரளவுக்கு வெள்ளாமை ஒன்றும் குறையில, நல்லா வந்துங்கிறது. அதே இன்னும் ஃபர்ஸ்ட் பெட் இருந்தால் இன்னும் நல்லா ஈல்டு வரும், நல்லா இன்னும் லாக் ஒடிஞ்சு இன்னும் நல்லா இதாக வரும், வெள்ளாமை நல்லா சிறப்பாக வரும். இப்பயும் ஒன்றும் இது இல்லை. இது வந்து எல்லோ பால் தான், நல்லா எக்ஸ்போர்ட்டு போகுது. இது நம்ம சைடு இப்போ எக்ஸ்போர்ட் தான் நம்ம அண்ணன் அறுத்து கொடுத்துட்டு இருக்காரு. எக்ஸ்போர்ட். இது சைஸ் பாருங்க, சைஸ் ஓரளவுக்கு நார்மல் சைஸ் தான். எடை நமக்கு நல்லா வரும். பூ நல்லா பண்ணு மாதிரி நல்ல பால் டைப் பூ, பால் தான், எல்லோ பால். எல்லோ பால் இது நல்ல பால் டைப், எடை நல்லா வரும் நமக்கு. இது 3வது பெட்ல நடுவு போட்டுமே அண்ணன் இந்த அளவுக்கு ஈல்டு எடுத்திருக்காரு. கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை இல்லாம இருந்தா இன்னும் செடி அண்ணன் இன்னும் நல்லா வளர்த்துருப்பாரு. இதே ஃபர்ஸ்ட் பெட் செகண்ட் பெட்லாம் நட்டுருந்தாருன்னா இன்னும் ஹைட் வந்திருக்கும், இன்னும் பூ சைஸ் வந்திருக்கும். இது ஒரு 2000 நாத்து தான், கடைசின்றதுக்குள்ள 2 டன் பூ வெட்டும். 2 டன் பூ வெட்டும். 2 டன் பூ வெட்டும். அதே ஒரு 50 ரூபாய்னா கூட 2 டன்னுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் ஆயிடும். என்ன நாத்து காசு தான் இது அதிகம். அது மீதி மருந்து இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான செலவு தான். 45 நாளைக்கு பூ வந்துடும். இது நம்ம செடி நட்டதுல இருந்து 45 நாளைக்கு நமக்கு சாம்பிள் வந்துடும். சாம்பிள் பூ வந்துடும். இதுவும் சுப்ரீம் 2-3 வெரைட்டி 45 நாள் நம்ம 45 நாளைக்கு இது வந்துடும், பூ வந்துடும். இது நல்லா பாருங்கன்னா 2 மாசம் இருக்கும். 2 மாசம் இருக்கும். நம்ம கரெக்டா பராமரிச்சா 2 மாசம் வரும் அர்த்தம். எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பரவாயில்லைன்னா எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் இதுதான் முக்கியமாக எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த ஒரு ரேட்டு தான் போறீங்களா, மற்ற வெரைட்டிங்க தானே போறீங்களா? இல்லை, நாம் இதே தான் பெரும்பாலும் போடுறோம். இந்த எக்ஸ்போர்ட்டுக்குன்னா இதுதான் போடுவோம். மீதி எதுக்கான லோக்கல்னா வேற வெரைட்டி போடுவோம். அப்புறம் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் இது போயிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் தான், லோக்கல் இல்லை. எக்ஸ்போர்ட்கார தான் இது விரும்பி எடுக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்னா எங்கெங்க போயிட்டு இருக்குது? இது போது இதில் ஏரோப்ளான்ல ஏற்றுறாங்க, வெளியில அங்கே திருச்சி போகுதுன்றாங்க, அங்கே போய் ஏற்றுறாங்க, பெங்களூர்ல ஏற்றுறாங்க. இது வெளி மாநிலத்துக்கு போகுது, ஏரோப்ளான்ல. வெளிநாட்டுக்கு அது சிங்கப்பூர் மலேசியா அங்கே போகுது. இந்த நம்ம இடத்துல வெளிஞ்சு அவ்வளோ ரொம்ப பெருமை தானே. ஆமாம். சரி, ரொம்ப நன்றி. சரி.